குத்தகைக்கு எடுக்கிறது 20 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறவங்களுக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் பதவி அப்படிங்கிற மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு அப்படி தலித் இளைஞன் வந்து அந்த பஞ்சாயத்து தேர்தல் சம்பந்தமாக நடக்கிற ஆலோசனை கூட்டத்தில் வந்து இந்த முறை எங்கள் சசிகுமாருக்கு தெரியலை. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இருந்தோன்னே ஓஹோ நம்ம வந்து அந்த சேரில் உட்கார போகிறோம்னு நினச்சிட்டு ஆர்வமாக போகிறாரு. போகும்போது நீ போய் அந்த வயலில் இருக்க வேலைக்கு போய் பாடுறா அப்படின்னு நினச்சிட்டு அந்த சேரில், ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி போகுது. கொஞ்சம் யதார்த்த களமாகவும் இருக்குது. கொஞ்சம் தலித் அரசியலை அதிகமாக இந்த மாட்டுக்கறியை சாப்பிட்றது அப்படிங்கிறத அது ஒரு டைலாக்காக வச்சுறாங்க. அது எதுக்குன்னு அது ஸ்டைலாக இருக்கா என்னன்னு தெரியல. அந்த சின்ன பையன் சொல்கிறான், நான் மாட்டுக்கறி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அது திணிக்கிற மாதிரி இருக்குது. உலகெங்கும் இருக்கும் மூவர்ணம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம திரைப்பார்வையில் நந்தன் அப்படிங்கிற சினிமாவை பற்றி ஒரு பார்வை. நடிகர் சசிகுமார் நடிச்சிருக்காரு நந்தன்கிற திரைப்படம். நேற்று, அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் அவர் கூட வந்து ஸ்ருதி, அப்புறம் பாலாஜி சக்திவேல், அவர் ஒரு டைரக்டர் தான் அவர் நடிச்சிருக்காரு. ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. சரண் கேமராமேன். எழுதி இயக்கி தயாரிச்சிருக்கிறாரு ரா சரவணன். படத்தை பற்றிய கதை அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, தஞ்சாவூர் புதுக்கோட்டை பகுதியை சார்ந்த ஒரு கிராம பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்து தேர்தல் வருது, எலெக்ஷன் வருது. ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த எலெக்ஷனில் பரம்பரையாக அங்கே இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு பெரிய ஒரு மிராசுதார், அவர் தான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு. அந்த பிரசிடெண்ட் பதவி அவங்களுக்கு எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா, ஊரில் வந்து பஞ்சாயத்துக்கு குளத்தை குத்தகைக்கு எடுக்கிறது 20 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறவங்களுக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் பதவி அப்படிங்கிற மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு அப்படி வழக்கமாக நடந்துகிட்ருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த பஞ்சாயத்தை சேர்ந்த ஒரு தலித் இளைஞன் வந்து அந்த பஞ்சாயத்து தேர்தல் சம்பந்தமாக நடக்கிற ஆலோசனை கூட்டத்தில் வந்து இந்த முறை எங்கள் ஆட்கள் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் எலெக்ஷனில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த தொகுதி, அந்த பஞ்சாயத்து போர்டு ரிசர்வ் தொகுதியாக அறிவிக்கப்படுது. ரிசர்வ் தொகுதியாக அறிவிக்கப்பட்டு அங்கே பஞ்சாயத்து போர்டு தலைவராக ஒரு பிற்படுத்திட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர் தான் வந்து நிற்க முடியுங்கிற ஒரு தேர்தல் சீர்திருத்தத்தில் கொண்டு வராங்க. இந்த செய்தி கேட்ட உடனே அங்கே இருக்கிற பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு, அந்த ஊருக்காரவங்க எல்லாரும், அது எப்படி நம்ம ஊரில் வந்து நம்ம தான் இவ்வளோ நாள் வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தோம், அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு எப்படி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை நம்ம பிரசிடெண்ட்டாக ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம், கோபம் எல்லாத்தையும் வருது. வேறு வழி இல்லை, சட்டம் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட இவ்வளோ நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, அடிமையாக இருக்கக்கூடிய, அவங்க சொன்னால் கேட்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆட்கள்லாம் பார்த்து அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க. அவர் தான் நம்ம சசிகுமார். அவருக்கு பேர் கூழுப்பானை அப்படின்னு ஊரில் எல்லோரும் எதனா ஒரு பேர் வச்சு தான் கூடுவாங்கள்ல, அதுபோல் அவர் வந்து கூழுப்பானை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவரை கூப்பிட்டு, அவருக்கு என்னென்னே தெரியலை, அவரை கூப்பிட்டு நீ தாண்டா பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு, நான் சொல்கிறேன் நீ நில்லு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போகிறாங்க. அப்புறம் அவர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு தான் வந்து அந்த ஏற்கனவே இருந்த அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு எல்லாமே அவரே செய்கிறாரு. வந்து அந்த சேரில் கூட உட்கார்றதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. சசிகுமாருக்கு தெரியலை, பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்னோடனே ஓஹோ நம்ம வந்து அந்த சேரில் உட்கார போகிறோம்னு நினச்சிட்டு ஆர்வமாக போகிறாரு. போகும்போது நீ போய் அந்த வயலில் இருக்க வேலைக்கு போய் பாடுறா அப்படின்னு நினச்சிட்டு அந்த சேரில் பழைய பிரசிடெண்ட் உட்காந்து அவர் தான் எல்லாமே நிர்வாகம் பண்ணுறாரு. அப்புறம் சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்றும் போது
பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ஏற்றுவார்னு சொல்கிறாங்க. அவர் ஏற்ற போகும்போது அவரை ஒதுக்கி விட்டுட்டு பழைய தலைவரை வந்து கொடி ஏற்றி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு இடத்துலையும் அவமானப்படுத்தப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் அவங்க பாட்டி இறந்துடுறாங்க. அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு கொண்டு போகும்போது பெரிய மழை வருது. அந்த சூழ்நிலையில் அந்த சுடுகாட்டில் இவங்களை வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. மழை பெஞ்சிட்ருக்கு, நீ உன் இடத்துல கொண்டு போய் வச்சுக்க, இது வந்து இந்த எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தகனம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி இரக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் சசிகுமார் திரும்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் வந்து உயர் அதிகாரியை போய் பார்க்குறாரு. அவர் வந்து சமுத்திரக்கனி. அவர் போய் பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இறுதி சடங்கு செய்கிறதுக்கு கூட எங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்குது, அதனால் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தால், கவர்மெண்ட் இடம் எதனா இருந்தால் எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. சமுத்திரக்கனியும் ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்துல இவங்களுக்கான சுடுகாடை அமைக்கிறதுக்கு அனுமதி தராரு. அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடம்லாம் ஏற்கனவே வந்து நம்ம பழைய பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு அது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அதில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் 2 பேருக்குள்ள சசிகுமார் மேலே கோவப்பட்டு அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க குடியிருக்கிற இடம் வந்து என்னோட பட்டா இடம், அதனால் நீங்கள் எல்லோரும் இதை காலி பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாரு. வேறு வழி இல்லாமல் சசிகுமார் வந்து போயிட்டு அவரோட பதவியை ராஜினாமா பண்ணுறார். அவர் ராஜினாமா பண்ண பிறகு அவரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அவரை குடும்பத்தை அடித்து உடச்சி ஊரை விட்டு துரத்தி விடுறாங்க. துரத்தி விட்டுட்டு திரும்ப வேற ஒரு பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்த வேற ஒரு நபரை பிரசிடெண்ட்டாக தேர்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அப்போ சசிகுமார் என்ன பண்ணுறாரு, என்னடா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி திரும்ப போய் சமுத்திரக்கனியோட கலந்து அவர் திரும்ப தேர்தலில் போட்டிடுறாரு. அப்புறம் இறுதியில் வந்து அதுக்கான முடிவுகள் வருது அப்படிங்கிறது கதை. இது வந்து முற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து போர்டில் ஒரு எலெக்ஷனு, பிரசிடெண்ட் எலெக்ஷனில் ரிசர்வ் தொகுதியில் எது மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் கொண்டு போயிருக்கிறாரு. டைரக்டர் சரவணன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் டைட்டில் கார்டில் போடுறாரு, இது போன்ற சம்பவங்கள் இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கின்றன, அதில் யாருக்கேனும் சந்தேகம் இருந்தால் அவர்கள் கையை பிடித்து அழைத்து கொண்டு நேராக நான் கொண்டு காட்டுகிறேன் அப்படின்னு அவர் எடுத்தோன்னே போடுறாரு. அவரோட இது என்னன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் இப்போ கதையை பொறுத்த வரைக்கும் இதான் கதை. இப்போ வந்து கதையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தான் அவ்வளோதான். மற்றபடி நடிப்பை பொறுத்த வரைக்கும் சசிகுமார் நடிச்சிருக்கிறாரு. பட் இந்த படத்துக்கு அவர் அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவரோட ஸ்டார் வேல்யூ வச்சு தான் இப்போ இந்த படம் வந்து ஒரு ப்ரொமோட்டிங் ஆகிருக்கு. ஓரளவுக்கு நந்தன் படம் அப்படின்னு எதிர்பார்த்து போகிறோம். ஆனால் சசிகுமாரை எதிர்பார்த்து போனால் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவோம். ஏன்னா சசிகுமார் இது வரைக்கும் வந்த படங்களில் அவருடைய நடிப்பு, அவர் தேர்வு செய்கிற கதைக்களம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாதிரி ஒரு மேக்கப்பு அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதாவது யதார்த்தமாக இருக்குது, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் மிகைப்படுத்தியிருக்குன்னு வேணால் சொல்லலாம் இந்த காலகட்டத்துக்கு. ஏன்னா இது ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னாடி அப்படின்னா கூட நம்ம சரி அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அதை பற்றி தப்பு சொல்ல. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சசிகுமார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நடிகர். அவர் இல்லாட்டி இந்த படம், இந்த கேரக்டர் வேறு யாரும் செய்ய முடியாதுங்கிற மாதிரியான கேரக்டர் கிடையாது. ஒருவேளை சசிகுமார் இல்லாமல் வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஓடிடி ரிலீஸுக்கு தான் போயிருக்க முடியும். ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி போகுது. கொஞ்சம் யதார்த்த களமாகவும் இருக்குது. கொஞ்சம் தலித் அரசியலை முன்னிறுத்துது. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து இந்த காஞ்சனா படங்கள், அப்புறம் அந்த டிமாண்டி காலனி, இந்த மாதிரி கொஞ்சம் த்ரில்லரு பேய் படங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருந்துச்சுல்ல, அது மாதிரி இப்போ வந்து இந்த தலித் அரசியலுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது மாதிரி படங்கள்லாம் அதிகமாக கொண்டு வராங்க. அவர் ரஞ்சித், ஒரு மாரி செல்வராஜ், அந்த வரிசையில் ஒரு சரவணனும் வந்து போகணும்னு ஆசைப்பட்டிருக்காருன்னு தெரியுது படத்தை பார்க்கும்போது. அவரும் வந்து அந்த பகுதியை சார்ந்தவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த நடைமுறை பழக்க வழக்கங்கள், அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியல், அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நல்லா பதிவு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இசையை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரான் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம்.
ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து வந்து கதைக்களம், அப்புறம் கேமரா சரண் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராலாம் அருமையாகவே இருக்குது. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. மற்றபடி வில்லனாக நடிச்சிருக்கிற அவர் பாலாஜி சக்திவேல் நல்லா நடிச்சிருக்காரு. யதார்த்தமாக இருக்குது. நல்லா சாதாரணமாக இந்த பஞ்சாயத்து போர்டுலலாம் எப்படிலாம் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சில இடத்துல கொஞ்சம் அதிகமாக அது சினிமாவுக்காக எடுத்துருக்காங்களான்னு தெரியல. சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சீனில் வந்து ஆடை இல்லாமல் நடிச்சிருக்காரு. அது அந்த கதாபாத்திரத்தோட அழுத்தத்துக்காக சசிகுமார் அந்தளவுக்கு நடிச்சிருக்காருன்னா அதை பாராட்டணும் நம்ம கண்டிப்பாக. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஒரு சீன்லாம் நல்லா போயிட்டுருந்துச்சு. அவரோட பையன், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் தலித் அரசியலை பேசும் மற்றும் ஒரு படம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி படத்தில் வந்து படம் வந்து ஒரு அவார்டு ஃபிலிம் எடுக்கணுங்கிற தோரணையில் எடுத்திருக்காரு சரவணன். அந்த இப்போ வர படங்கள்ல அதிகமாக அந்த மாட்டுக்கறியை சாப்பிட்றது அப்படிங்கிறத அது ஒரு டைலாக்காக வச்சுறாங்க. அது எதுக்குன்னு அது ஸ்டைலாக இருக்கா என்னன்னு தெரியல. அந்த சின்ன பையன் சொல்கிறான், நான் மாட்டுக்கறி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் அது திணிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு எடுக்கலாம். நல்ல டைரக்டருங்கெலாம் வரீங்க. பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு, ஏன்னா அது சொல்கிறதுனால எந்த ஒரு இதுவும் நிறைவாக போகிறதில்ல. அதை புரிஞ்சுக்க. ரெண்டாவது, தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கறி சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே சென்னையிலையோ மற்ற ஊரில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நானும் தஞ்சாவூர்காரன் தான். அதனால் எனக்கு தெரியும் தஞ்சாவூரில் மாடுங்களை எந்த அளவுக்கு வழிபடுவாங்க, அது எப்படி மனிதரோட வாழ்க்கையோட அப்படியே இணைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதனால் அங்கே வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. சரி, அவரோட சிந்தனை அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். பார்க்கலாம். தலித் அரசியலை முன்னிறுத்துவதற்கான மற்றும் ஒரு படம் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். நமது மூவர்ணம் சேனலின் இந்த படத்துக்கான ரேட்டிங் 5க்கு 2.5. நன்றி, வணக்கம்.